Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. பாருங்கப்பா, உங்க மனசுல என்ன இருக்கோ அதை வெளிப்படையா சொல்லிருங்க. சொந்தமா தொழில் பார்க்க நினைக்கிறீங்களா? அங்க என்னப்பா பாக்குறீங்க? என்ன தொழில் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? எவ்வளவு முதலீடாகும்? அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. இப்ப எதுக்குண்ணா அதெல்லாம்? புள்ளைய வர காணோம். ஏப்பா ஏய் இருப்பா, என் பிள்ளை காணாம போயிருக்கு, அது வந்துருப்பா. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என் பிள்ளை காணாம போச்சு, அதனால நீங்க உங்க வாழ்க்கையை பத்தி யோசிக்க கூடாது, தொழிலை பத்தி யோசிக்க கூடாது, உங்க முன்னேற்றத்தை பத்தி யோசிக்க கூடாது நினைச்சேன்னா நான் மனுஷனே இல்லப்பா. என்னண்ணா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க சார்? என்ன சார், என்ன இதெல்லாம்? கதிர், நான் உங்களோட சின்னவன். ராவணன் கூப்பிடுங்க, இல்லை அட்லீஸ்ட் தம்பி நாச்சு கூப்பிடுங்க. இந்த சார்லாம் தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க சார். அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அண்ணா என்ன தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காரு? கதிர் கொஞ்சம் இருங்க. அவர் நல்லது தானே சொல்றாரு. அவர் ஒரு வார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கற்பனைக்கு போயிடக்கூடாது. சி, அதுக்கு முன்னாடி யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் இன்டென்ஷன். இது வரைக்கும் நாங்க உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே. நீங்க அவர்கிட்ட கேட்கல, ஆனா உங்க மனசுல அப்படி ஒரு ஆசை இருக்குல்ல, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. நான் தான் குணசேகரன் சார்கிட்ட பேசும்போது உங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுத்து சொன்னேன். எதுக்கு எதுக்குங்கிற? கதிர், லிசன், லெட் மீ டெல் யூ சம்திங் வெரி வெரி ஆனஸ்ட்லி. நான் குணசேகரன் சாரை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி எமோஷ்னல். உங்களுக்குள்ள எவ்வளோ ஒத்துமை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் நேற்று அவர்கிட்ட பேசும்போது தான் அவர் உங்களை தம்பிங்களா பார்க்கல, பெத்த பசங்களா பார்க்குறாருன்னு புரிஞ்சுது. ட்ரஸ்ட் மீ, யூ கைஸ் ஆர் வெரி வெரி லக்கி. இதுவே மற்ற அண்ணனுங்களா இருந்தா என் பொண்ணு காணாமல் போன நேரத்தில் இப்படி ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருக்கான்னு கேட்டு கோவப்பட்டிருப்பாங்க. ஆனால் உங்கள் அண்ணன் நான் நேற்று சொன்னதும் என்ன தெரியுமா சொன்னார்? இது அவங்களே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, அவங்க முன்னேற்றத்தை விட வேற எதுப்பா எனக்கு பெருசுன்னு ஃபீல் பண்ணாரு. உங்களை பெரிய ஒசரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு அவர் நினைக்கிறார் கதிர். தம்பி, இவங்க முரட்டு பயலுக. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இவங்க. அண்ணன்னு எனக்கு உசிரே கொடுப்பாங்க, ஆனா சில நேரம் நான் என்ன சொல்ல வர்றேன்னு புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. எப்ப கதிரி ஞானா, என் மக தர்ஷினி மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாம இப்ப இங்க இருந்துச்சாக்க நான் இப்பவே உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுப்பப்பா. எப்ப ஏய் இருப்பா, நான் பேசி முடிச்சுக்கிறேன்ப்பா. நான் உங்களை எதுவும் தப்பு சொல்லலப்பா. உங்க எதிர்காலத்தை பத்தி, உங்க வாழ்க்கையை பத்தி, உங்க முன்னேற்றத்தை பத்தி யோசிக்கிற தப்பு இல்லையே. இப்ப சொல்றேன்ப்பா, என் பொண்ணு மட்டும் வீட்டுக்கு வந்து சேரட்டேன், அடுத்த நிமிஷமே உங்களுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு கொடுறப்பா. ஏப்பா, புள்ள எப்போதான்ப்பா வரும்? நீங்க யாரும் போய் பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க. கேட்டா வந்துரும் சொல்லி நீங்களும் வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க. இவனுங்களும் அடுத்த தொழில் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவ வருவான்னு பார்த்து ஈஸ்வரிக்கு மேலுக்கு முடியாம போயிருச்சு. புள்ள எப்பப்பா வரும்? என்ன நம்புங்கம்மா, உங்க வீட்டு பொண்ணு சீக்கிரமே வந்துருவா.
உங்கள் வீட்டு பொண்ணை கொண்டு வந்து சேர்த்த பிறகு நீங்கள் எல்லாரும் பழைய மாதிரி சந்தோஷமாக வீட்டில் இருக்க போகிறீங்க. அதில் ஒரு குறையும் வராது. நான் இன்னும் நிறைய விஷயத்த உடச்சி சொல்லணும். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுற மனநிலை உங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக சொல்லுவேன்.